வணக்கம் தலைவா, அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த ஒரு வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஎன்எஸ்டிசியில் டிசிசியோடைய முறைகேடுகள். ஸோ இந்த 3274 பேர் டிசிசியில் மீண்டும் இவர்களுக்கு பார்த்திங்கன்னா செய்முறை தேர்வு ப்ராக்டிக்கல் எக்ஸாம் நடத்துவாங்களாம். ஸோ இதை பற்றி நம்ம பார்க்கலாம். டிசிசியில் 855 பேர் பக்கம் இருக்காங்க. அவங்களுக்கு மீண்டும் பணி நியமன ஆணைகள் வருமா, அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வருமா வராதா? ஸோ 2026 டிஎன்எஸ்டிசியோடைய நோட்டிஃபிகேஷன் என்னவாக இருக்கும்? ஸோ இதை பற்றி எல்லாமே இந்த வீடியோவில் நம்ம முழுமையாக பார்க்கலாம். ஸோ நீங்கள் நம்முடைய சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ தமிழகத்தில் போக்குவரத்தில் இலவசம் அப்படின்றது நேற்று முதல்வராக பதவியேற்ற விஜய் அவர்கள் தற்சமயம் பார்த்திங்கன்னா இன்னும் எந்த விதமான அப்டேட்டையும் கொடுக்கல. எல்லாருமே எதிர்பார்த்தது போக்குவரத்தில் பெண்களுக்கு தமிழ்நாடு முழுவதும் இலவசம் அப்படின்றத குறிப்பார் அப்படின்றது எல்லாருடைய எதிர்பார்ப்பு இருந்துச்சு. கடைசீட்டில் போக்குவரத்தில் இலவசன்ற அறிவிப்பை தமிழக முதல்வர் விஜய் அவர்கள் வழங்காததுனால எல்லாருமே ஒரு பெரிய அதிர்ச்சியில் இருக்காங்க. ஸோ அந்த போக்குவரத்தில் என்ன தான் நடக்குது, போக்குவரத்தில் இலவசம் கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்றது ஒரு பெரிய பேர் அதிர்ச்சியில் இருக்காங்க தமிழக மக்கள். ஸோ இவர்களுக்கு தமிழகத்திலேருந்து அரசு தரப்புலேருந்து விரைவில் ஒரு சில சுமூகமான முடிவுகள் வெளியிட போகிறாங்க. போக்குவரத்து கழகத்தில் இன்னும் ஒரு சில தினங்களில் அனைத்து பேருந்துகளிலும் மகளிருக்கு இலவசம் அப்படின்ற அறிவிப்பை தமிழக அரசு விரைவில் வெளியிட போகுது. ஏன்னா தேர்தல் வாக்குறுதிகளில் இதை குறிப்பிட்டுட்டாங்க. ஸோ கண்டிப்பாக இந்த வாக்குறுதியை நிறைவேற்றியே ஆக வேண்டிய கட்டாய சுச்சுவேஷனுக்கு தாவேக்கா தள்ளப்பட்டிருக்கு டிவிக்கு. ஸோ கண்டிப்பாக இது அப்படி நடக்கலை அப்படின்னா பலதரப்பட்ட பெண்கள் மத்தியில் வாய்ப்பை இழக்க நேரிடும். மீண்டும் போராட்டங்களை நடத்துவதற்கும் வாய்ப்புகள் இருக்குது. எதிர்க்கட்சிகளும் இதற்கு ஒன்றிணைந்து போராடுவாங்க. கண்டிப்பாக பொறுத்து நம்ம பார்க்கலாம். ஸோ டிசிசி டிரைவர் கம் கண்டக்டரில் நிறைய முறைகேடுகள் நடந்திருக்கு அப்படின்ட்டு குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க. டிரைவர் கம் கண்டக்டருடைய முறைகேடுகளை எந்த அளவுக்கு இனி தவிர்க்க போகிறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா, நடந்து முடிந்த இந்த 3274 போஸ்டிங்கை மீண்டும் செய்முறை தேர்வை நடத்தலாம் அப்படின்ற மாதிரி முக்கியமான முடிவுகள் எட்டப்பட்டிருக்கு அப்படின்றத சொல்கிறாங்க. செய்முறை தேர்வை மீண்டும் இவர்களுக்கு நடத்தியே ஆகணும் அப்படின்ற மாதிரி ஒரு சில சுச்சுவேஷன் போயிட்டுருக்கு. ஒருவேளை மீண்டும் இவர்களுக்கு செய்முறை தேர்வுகள் நடத்தப்படுமாயின் மீண்டும் பார்த்திங்கன்னா அந்த ஆல்ரெடி போஸ்டிங் போட்டவங்க போஸ்டிங் எல்லாத்தையும் கேன்சல் செய்து மெரிட் லிஸ்ட்டை வந்த கேண்டிடேட்டை பார்த்திங்கன்னா புதிய ஆட்சி கண்டிப்பாக உள்ளே கொண்டு வருவாங்க அப்படின்ற நம்பிக்கையோடு இருக்காங்க. நிறைய பீப்புள் பார்த்திங்கன்னா இனி போக்குவரத்து கழகத்தில் ஆள் எடுப்பாங்களா மாட்டாங்களா, தனியாருக்கு தார வாழ்த்துருவாங்களா அப்படின்ட்டு எல்லாமே எதிர்பார்க்குறீங்க. கண்டிப்பாக கவலையப்பட வேண்டாம். போக்குவரத்து கழகத்தில் புதிய அரசு பார்த்திங்கன்னா அதிக அளவில் ஆட்களை எடுக்க போகிறது உறுதி. அதனால் ரெடியாக இருங்க மக்களே. விரைவில் போக்குவரத்து கழகத்தை சம்மந்தப்பட்ட செய்திகளை நம்ம பார்க்கலாம். ஸோ 850 பேருக்கு பார்த்திங்கன்னா இன்னும் அப்பாயின்மெண்ட் ஆர்டரே வழங்கலன்னு சொல்கிறாங்க. இந்த கேண்டிடேட் எல்லாமே மெரிட் லிஸ்ட்டில் வந்த கேண்டிடேட் எல்லாமே வேடிக்கை பார்த்துட்ருக்காங்க. ஸோ அவர்களுக்கு உடனடியாக அப்பாயின்மெண்ட் ஆர்டரை அனுப்பணும் அப்படின்ற கோரிக்கைகள் இருக்குது. 2026 போக்குவரத்து கழகத்தில் டிஎன்எஸ்டிசியில் புதிய அறிவிப்புகள் எப்பொழுது வெளியாகும் அப்படின்ற கேள்விக்குறிக்கு இன்னும் சரியாக பதில்கள் வரலை. போக்குவரத்து கழகத்தை பொறுத்தவரைக்கும் 2026 அதிக அளவு காலி பணியிடங்களை கொண்டு வர போகிறாங்க. டிரைவர் ஒரு 15,000 பேரும், கண்டக்டர் ஒரு 10,000 பேரும், மொத்தம் 25,000 நபர்களை போக்குவரத்து கழகத்தில் எடுக்க போகிறதா தகவல் வந்திருக்குங்க. பொறுத்து நம்ம பார்க்கலாம். டிஎன்எஸ்சி சொந்தமான செய்திகள் அனைத்தையும் உடனுக்குடன் பெற நீங்கள் நம்முடைய சேனலோட இணைந்திருங்கள். மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.